வணக்கம். இன்னைக்கு வீடியோல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல அடுத்ததா triangle inequality பார்க்க போறோம். In an inner product space V, then norm u plus v is less than or equal to norm u plus norm v for every u comma v is belongs to v. So நமக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இந்த inequality வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது norm u plus v இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம கன்சிடர் பண்றோம். அதாவது நமக்கு வந்து norm of a vector definition தெரியும் இல்லைங்களா? norm u square is equal to inner product u comma u ன்னு தெரியும். ஸோ இங்க நமக்கு இந்த டேர்ம் இருக்கிறதுனால அந்த டேர்முக்கு அந்த norm of a vector நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ norm u plus v the whole square equal to inner product u plus v comma u plus v ன்னு போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்ல லீனியாரிட்டி ஆக்சியம் நம்ம அப்ளை பண்றோம். அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் u, u அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் u, v அப்படின்னு கிடைக்கும். இங்க பிளஸ் இருக்கறனால பிளஸ் போட்டுக்கிறோம். இங்க இன்னர் ப்ராடக்ட் v, u அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் v, v அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் u, uக்கு norm u ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த டேர்ம் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இது இங்க வந்து இன்னர் ப்ராடக்ட் v, uவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் u, v the whole bar ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சியம் கான்ஜுகேட் சிமெட்ரி இருக்கு இல்லைங்களா? அந்த ஆக்சியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே இன்னர் ப்ராடக்ட் v, vக்கு பதிலாக norm v ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த ரெண்டு டேர்மை நம்ம கம்பைன் பண்றோம். இங்க பாருங்க, நம்ம வந்து 12th கிளாஸ்ல இதை படிச்சிருப்போம். z plus z barனா which is equal to 2 times of real part of z. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். இங்க z க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் u, v ன்னு இருக்கு. ஓகேங்களா? இன்னர் ப்ராடக்ட் u, v plus இன்னர் ப்ராடக்ட் u, v the whole bar ன்னு இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 times of real part of இன்னர் ப்ராடக்ட் u, v ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த norm u ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இங்க norm v ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z வந்து இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. எப்பயுமே மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து பெருசா இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்க ரியல் பார்ட் ஆஃப் z க்கு பதிலாக நமக்கு இன்னர் ப்ராடக்ட் u, v ன்னு இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் u, v ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் than or equal to இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? பாருங்க, நமக்கு வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் u, vக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் u, v இருந்தால் லெஸ் than or equal to norm u into norm v ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லெஸ் than or equal to norm u into norm v ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மற்ற டேர்ம்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இப்போ இந்த டேர்ம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ a இடத்துல norm u இருக்கு, b இடத்துல norm v இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? norm u பிளஸ் norm v த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகும்? norm u பிளஸ் v இஸ் லெஸ் than or equal to norm u பிளஸ் norm v அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து norm u plus v is less than or equal to norm u plus norm v அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதான் triangle inequality. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த triangle inequality புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you for watching.